வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். வெஜிடபிள் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் பச்சை பட்டாணி, அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ஒரு அரை கப் நான் கோசை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை கப் கேரட் துருவினது, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 பொடியை கட் பண்ணது, வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணது, கொத்தமல்லி கொஞ்சம். கடலை மாவு கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பஜ்ஜிக்கு எந்த அளவுக்கு மாவு கரைப்போமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் மாவை நல்லா கரைச்சிக்கிட்டேன். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கடாய் சூடேறினதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ், துருவி வச்சுருக்க கேரட், கொத்தமல்லி, பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கேரட் கோஸ்லாம் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் பச்சை பட்டாணி லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம். நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். எல்லாரும் எல்லா காயும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. குட்டீஸ்லாம் மோஸ்ட்லி இப்போல்லாம் காய்ங்கெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம போண்டா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உள்ளே என்ன காய் போட்டிருக்குன்னே தெரியாது. ஆனால் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வெறும் கடலை மாவில் போண்டா போட்டோம்னா அதிகமாக சாப்பிட முடியாது. ஒரு 2 போண்டா சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு அடைச்சிக்கும். அதே இந்த மாதிரி காய்கறியெல்லாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி போண்டா போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் உடம்புக்கு. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறணும், ஏன்னா நம்ம அதை உருண்டையாக பிடிக்கணும். அதனால் கையில் தொடுற பதத்துக்கு அது சூடு ஆறணும். கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். நம்ம உருண்டை பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸை கடலை மாவில் போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி உருண்டை பண்ணியிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் கடலை மாவில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் போண்டாவை. போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம போண்டாவை எடுத்துக்கலாம். வெஜிடபிள் போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள் போண்டா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.